மண்டே மார்னிங் நேற்று வச்ச மீன் குழம்பு நிறையாவே இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நைட்டே சூடு பண்ணி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். குழம்பு திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு கம்மங்கூழ் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கம்மங்கூழுக்கு ஊற வச்சுட்டேன். கம்பையும் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி கூழ் காய்ச்சி வச்சாச்சு. நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பழைய குழம்பு இருந்துச்சுன்னா சமைக்க கொடுக்கறதில்ல. தேன் இல்லை வேறு ஏதாவது சட்னி அரைச்சி தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால தேன் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்களையும் பால்வாடியில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேண்ட் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த 3 நாள் லீவில் கட் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணிடணும் தான் நினச்சேன். ஆனால் டைம் இல்லை சரின்ட்டு இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கட் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு. சரின்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். சமியையும் ஹஸ்பண்டையும் லஞ்சுக்கு பிக்கப் பண்ண போனோம். அதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துட்டு கரண்ட் வந்ததுமே அதை அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.